கிளிநொச்சி மாவட்டத்தை இழிவாக கைத்தவர்களின் வாயெல்லாம் மூடும். மட்டுமல்லாது கிளிநொச்சி மாவட்டம் பெருமை அடைந்ததையிட்டு பிரபலமான ஒருவர் எங்களை மிகவும் கேவலமாக பேசியிருந்தார். வணக்கம் அவர்கள். இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னால் கிளிநொச்சி சித்தி விநாயகர் ஆலயத்துக்கு கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை நடந்திருக்குது. திருக்குமரன் அவர்களுடைய அகில இலங்கை ரீதியில் முதலாம் இடத்தை பெற்றமைக்கு பல்வேறு தரப்பினர்கள் அவர்களுக்கான பாராட்டை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கி கிளிநொச்சியில் பிரபலமாக இயங்கி வந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் நகையகம் வந்து இன்றைக்கி அவருக்கான ஒரு பாராட்டை செய்திருக்கிறாங்க. அது தொடர்பான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகே, முன்னுக்கு அப்படியே பார்த்தோம் சொன்னால் முன்னை நாள் அதிபர் அவர்களினால் பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்பட்டு கொண்டிருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சாதனை மாணவனுக்கு ஸ்ரீராம் நகைக்கடை உரிமையாளர் அவர்கள் மாலை அணிவித்து கௌரவிக்க இருக்கிறார். சித்தி விநாயகர் ஆலயத்துக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்குது. இப்போ தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஆலயத்தடியிலிருந்து ஸ்ரீராம் நகைக்கடையை மட்டும் ஒரு ஊர்வலமாக போகிறதுக்கு தயார்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஓகே, கிளிநொச்சி சாதனைக்குரிய அந்த மாணவருக்கு இன்றைக்கி ஒரு மாபெரும் கௌரவிப்பு நிகழ்வு நடந்து கொண்டிருக்குது. கிளிநொச்சியில் ஒரு புகழ்பூத்த நகை மாடங்களில் ஒன்றான ஸ்ரீராம் நகை மாடத்தின் அவர்களுடைய ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே மக்களை, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் காரில் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு கொண்டிருக்கிறார். இங்கேருந்து நேரடியாக ஸ்ரீராம் நகைக்கடையை மட்டும் போகிறதுக்கு இருக்குது. கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையில் அகில இலங்கை ரீதியில் முதலாம் இடத்தை பெற்ற மாணவனுக்கே இந்த வரவேற்பு நடந்து கொண்டிருக்குது. கிளிநொச்சியின் பெருமை கிளிநொச்சி நகரில் தற்போது ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு கொண்டிருக்கின்றார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஊர்வலம் வந்து கிளிநொச்சி மக்கள் வங்கிக்கு முன்னால் வந்து கொண்டிருக்கிறது பார்க்கக்கூடியதாக இருக்கும். உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீராம் நகை மாடம் உரிமையாளர் இந்த ஊர்வலத்தில் மிகவும் கௌரவமான முறையில் இவரை அழைத்து வர்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி அகில இலங்கை ரீதியில் வந்து முதலாம் இடம் பெற்ற மாணவனுக்கு மக்கள் எல்லாம் வந்து வாழ்த்துக்கள் தெரிவித்து. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பேரணி இப்போ கிளிநொச்சி சித்தி விநாயகர் ஆலயத்திலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டது. திருக்குமரன் சித்தி விநாயகர் ஆலயத்திலிருந்து அழைத்து வரப்பட்டு தற்போது ஸ்ரீராம் நகை மாடம், ஓகே, இங்கே தான் அவருக்கான அந்த கௌரவிப்பு நிகழ்வு நடக்க இருக்குது.
இப்போ இதுக்குள்ளே வர்றதுக்கான ஏற்பாடு செய்து ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சித்தி விநாயகர் ஆலயத்திலிருந்து அழைத்து வரப்பட்ட அந்த சாதனை தற்போது கிளிநொச்சியில் பிரபலமாக இயங்கி வந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் நகை மாடத்துக்கு முன்னால் அவர் வந்து இறங்கிட்டார். அடுத்து தொடர்ந்து இங்கே நடக்கிற கௌரவிப்பு நிகழ்வை நாங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதுக்குள்ளே வர்றதுக்கான ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறாங்க. இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்து முடிந்த கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் பௌதீக விஞ்ஞானத்துறையில் 3A பிரிவேற்றினை பெற்று அகில இலங்கை ரீதியிலே முதல் இடத்தை பெற்றுக்கொண்ட எமது கிளிநொச்சி மண்ணினுடைய மகன் சாதனை சக்கரவர்த்தி தெய்வேந்திரம் திருக்குமரன் அவர்களை கௌரவிக்கின்ற இந்த இனிய நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அவருடைய பெற்றோர்கள், அவருடைய உறவினர்கள் மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற கரைச்சி பிரதேச சபையினுடைய தவிசாளர் கௌரவ வீடமாளிகிதன் மற்றும் இந்த மண்ணிலே மருத்துவ பணியை செய்து கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய லிங்கன் டாக்டர் அவர்கள் மற்றும் கிளிநொச்சி கனிஷ்ட மகா வித்தியாலயத்தை சேர்ந்தவர் திருக்குமார், அவருடைய அந்த காலத்திலே பாடசாலையை திறம்பட வழிநடத்தி இங்கே வீற்றிருக்கின்ற கிளிநொச்சி மகா வித்தியாலயுடைய முன்னாள் அதிபர் ஜெயந்தி தனபாலசிங்கம் மற்றும் பிரபல வர்த்தகர் குமாரண்ணன் அவர்கள் மற்றும் ஐந்தன்னை மற்றும் இங்கே வருகின்றிருக்கின்ற நலன் விரும்பிகள் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நிகழ்வை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கிளிநொச்சி மண்ணிலே மிகுந்த ஒரு கொடையாளராக இருந்து கொண்டு பல வேலைத்திட்டங்களை முன்னெடுத்து வருகின்ற ஸ்ரீராம் நகை மாடத்தினுடைய உரிமையாளர் நண்பர் பிரதீஷ், அவருடைய பாரியார் நளினா மற்றும் இந்த நிலையத்தினுடைய பணியாளர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று முகநூலிலே எங்கு பார்த்தாலும் உண்மையிலேயே தெய்வேந்திரம் திருக்குமாருடைய அந்த பெயர் தான் உண்மையிலேயே உச்சரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நிகழ்வை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த சிறிய நகை மாடத்துக்கு வாழ்த்தினை கூறிக்கொண்டு இதிலே மங்கள விளக்கேற்ற நிகழ்வுக்கு நான் வருகிறேன். முதலாவதாக மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு இன்றைய நிகழ்வின் கதாநாயகன் சாதனை சக்கரவர்த்தி திருக்குமார் அவர்களை ஏற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு தொடர்ந்து மங்கள விளக்கு தொடர் அடுத்ததாக மங்கள விளக்கினை 40 ஆண்டு கால கிளிநொச்சியினுடைய கல்வி நிர்வாக வரலாற்றிலே ஒரு புத்துணர்வையும் புது மகிழ்வையும் தந்திருக்கக்கூடிய ஒரு கல்வி சாதனையாக செல்வன் திருக்குமரன் அவர்களுடைய சாதனை அமைந்திருக்கிறது என்பது மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தி. அது பல்வேறு தரப்பினருக்கும் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய கல்வி நிர்வாகிகளுக்கும் ஒரு புதிய சிந்தனையையும் புதிய ஊக்கத்தையும் தந்திருக்கின்ற ஒரு வரலாற்றினுடைய நிகழ்வாக அது நடந்திருக்கிறது. அவருடைய பெற்றோரை நான் நன்கு அறிவேன். என்னுடைய மிகச்சிறிய பிராயத்திலிருந்து நான் நேற்றும் பலரோடு நினைவு கூர்ந்தேன். காலை 7 மணிக்கு தொடங்குகிற கடையை இரவு 11 மணி வரையும் திறந்து வைத்து வியாபாரம் நடக்கிறதோ இல்லையோ அந்த அந்த வர்த்தக இதுக்குள்ளேயே தன்னுடைய 100% சிந்தனையும் வாழ்க்கையையும் தொலைத்த ஒரு தந்தை. அந்த தந்தை அத்தகைய ஒரு உழைப்பை வெளிப்புற இந்த சூழல் அவதானங்களுமின்றி தன்னுடைய குடும்பத்திற்காகவே அர்ப்பணித்ததனுடைய பெருபேற்றை இன்று இந்த மண்ணிலே அனுபவிக்கின்றார் என்பதை கண்டு நாங்கள் பெருமை கொள்கின்றோம். அதை இன்றைக்கு திருக்குமரன் அவர்கள் உயிர் கொடுத்திருக்கிறார் கல்வி. அந்த வகையில் கிளிநொச்சி உங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறேன்னு தெரியல. திருக்குமரன் அவர் அந்த கல்விக்கு உயிர் கொடுத்து எங்களை பெருமைப்படுத்தியதால் எங்களுக்கு இப்போ அதோட எங்களோட கிளிநொச்சி மாவட்டம் கல்வியில் கடைசியில் இருந்தது. இப்போ எல்லாருமே கேவலமாக எங்களை பேசிகிட்டு இருந்தாங்க. வெளி மாவட்டக்காரர் என்ன இப்படி இருக்கிறீங்க,
எங்கேயோ இருந்த நீங்கள் இப்படி ஆயிட்டீங்க கல்வியில். இந்த போரால் நிறைய பாதிக்கப்பட்டு நிறைய வெளிநாடுகளுக்கு போனதாலேயும் கல்வி நிறைய பாதிக்கப்பட்டது. அதில் சில பிள்ளருவிகள் எங்களை கேவலமாக பாய்ச்சல கிட்டடியில் எங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரபலமான ஒருவர் எங்களை மிகவும் கேவலமாக பேசியிருந்தார், எல்லோருக்கும் தெரியும். அது எங்களுக்கு சரியான கவலையாக இருந்தது. அதை இட்டு நாங்கள் என்ன சொல்கிறது, திருக்குமரன் என்னென்று எங்களை பாராட்ட முடியலை எங்களால். திருக்குமரன் அப்படி ஒரு எங்களுக்கு எப்படி சொல்ல முடியல. அவரை ஈண்டெடுத்த பெற்றோருக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லுவோம். தினோஷன் இவரெல்லாம் ஞாபகப்படுத்தின 21 பிள்ளைகள் 9 எடுத்தவர்கள். அப்போ 9 எடுத்த போது இவர் சொன்னார், மேடம் 9 எடுத்த பிள்ளைகளுக்கு ஒரு பாராட்டு செய்வோமான்னு கேட்டு அவர் அதான் ஸ்டார்ட் பண்ணுறார். எங்களோட ஸ்கூலுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி 21 பிள்ளைகளுக்கு மெடல் போட்டு 21 நாளைக்கு 5000 ரூபா பெறுமதியான பரிசு, ஒவ்வொரு பிள்ளைக்கும் 5000 ரூபா பெறுமதியான பரிசு கொடுத்து அவ்வளோ பேரையும் கூட்டி கொண்டு வந்து அவ்வளோ பேருக்கும் சாப்பாடோ இதோ சிற்றுண்டிகள் கொடுத்து கௌரவிச்சு அந்த பிள்ளைகள் அவன் இப்போ தினோசரி இப்போ மெடிக்கல் இன்ஜினியரிங் இதுக்கு போயிட்டான், மெடிசனுக்கு போயிட்டான். அவ்வாறு இவர் அது மட்டும் இல்லை, நிறைய பிள்ளைகளுக்கு அவர் எங்களுடைய பாடசாலை மட்டும் இல்லை நிறைய பாடசாலைகளுக்கு வறுமையான இடங்களுக்கெல்லாம் சென்று நிறைய பாடசாலைகளுக்கு உதவி செய்திருக்கிறார். எனவே அவருடைய சேவை அவருடைய தேவையும் நிறைவேற வேணும். அவருடைய இந்த கடை பிரபல்யம் அடைந்து அவர் பிரபல்யம் அடைந்தால்தான் இவ்வாறான பிள்ளைகளை நாங்கள் வளர்த்து அவர்களுக்கு ஊக்குவிப்பு செய்யலாம். எனவே அதற்கும் அவரது பாரியாருக்கும் அதை செய்ய வழி கிடைக்கல, அவவும் ஒற்றுமையாக செய்யணும் மோமெண்ட் சொல்லி அமைதியான பொடியன் இந்த நாட்டையே திருப்பி விட்டுருக்கிறது. அது எல்லோருக்கும் மகிழ்ச்சி. அதை விட கிளிநொச்சி மாவட்டத்தில் அது ஒரு கிளிநொச்சி மாவட்டத்தை இழிவாக கைத்தவர்கள் இந்த வாயெல்லாம் திடீரென்று மூடுற மாதிரியான ஒரு செயற்பாடு தான் இவருடைய இந்த பரீட்சை பெறுபவர். வணக்கம். கடந்த தினத்துக்கு முதல் நாள் வெளியாகிய பரீட்சை பெறுபவர்களின்படி நான் அகில இலங்கை ரீதியில் இணைந்த கணித பாடப்பிரிவில் தேசிய ரீதியில் முதலிடத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சி அடைந்திருந்தேன். அந்த வகையில் நான் மட்டுமல்லாது கிளிநொச்சி மாவட்டமும் பெருமை அடைந்ததையிட்டு மிகுந்த சந்தோஷம் எனக்கு கிடைத்திருந்தது. அந்த வகையில் என்னை இங்கு அழைத்து என்னை பெருமைப்படுத்திய ஸ்ரீராம் நகைமாட உரிமையாளரும் பாதியாரும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். மற்றும் இங்கு வந்திருக்கும் சேராக்கள், டாக்டர் மற்றும் தவிசாளர் அவர்கள் மற்றும் முன்ன நாள் மற்றும் என்னுடைய காலங்களில் அதிபராக இருந்த எந்தி தனபாலசிங்கம் அவர்களும் என்னை வாழ்த்தியமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வழமை போல் இந்த ஏஎல்ஓஎல் ஸ்காலர்ஷிப் இதுகளில் பாஸ் பண்ணுற மாணவர்களை நான் வழமையாக கூப்பிட்டு எனது நிறுவனத்தில் கௌரவிக்கின்றேன். அதுபோல் இந்த மாணவன் இந்த ஏஎல் இதில் பாஸ் பண்ணின அகில இலங்கையில் 1ஆம் இடத்தை பெற்றதாக அறிந்தவுடனே நான் இந்த மாணவனை உடனடியாக கூப்பிட்டு நான் கௌரவிக்க வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்தேன். அந்த முடிவெடுத்து அந்த கௌரவிப்பை நான் எனது கிளிநொச்சி பிள்ளையார் ஆலயத்தில் எனது வாகனத்திலே பிள்ளையார் ஆலயத்திலிருந்து அழைத்து வந்து வீதியால் அழைத்து வந்து எனது நிறுவனத்தில் கொண்டு அந்த மாணவனை கௌரவப்படுத்தி விட்டுன்றேன். நான் வழமையாக மாணவர்களுக்கான ஊக்குவிப்புகளுக்காக இந்த கௌரவிப்பை செய்து வருகின்றேன். மாணவர்களுக்கான உதவிகள் செய்து வருகின்றேன். மற்றது கிராமங்களில் உதவிகள் கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு உதவிகள் செய்வார். நான் இந்த கிணறு இல்லாத ஆக்களுக்கு நான் கிராமங்களில் கிணறு இல்லை என்று சொல்லி தண்ணிக்கு பிரச்சனையாக இருக்கிற குடும்பங்களுக்கு நான் குழாய் கிணறு அடித்து கொடுத்துருந்தேன். அப்படி நான் இலங்கை ரீதியில் 1ஆம் இடம் பெற்று கிளிநொச்சி மண்ணுக்கும் தமிழுக்கும் பெருமை சேர்த்த மாணவன் திருக்குமரன் அவர்களை சித்தி விநாயகர் ஆலயத்திலிருந்து ஊர்வலமாக அழைத்து வந்து தங்க மோதிரம் அணிவித்து கௌரவித்த ஸ்ரீராம் நகை மாடத்திற்கு எமது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கல்வியையும்
திறமையையும் போற்றும் உங்களின் இந்த உயரிய செயல் சாதனை படைக்க துடிக்கும் அடுத்தடுத்த மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாகவும் வழிகாட்டியாகவும் அமையும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை.